இது வந்து என்ட்ரன்ஸ் ஹாலு. கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் உட்காந்து படிக்கலாம். இது வந்து நேற்று ஹோமம் நடக்கவே அந்த ஹோமம் குண்டு அங்கே இருக்குது, சாமி படம்லாம் அங்கே இருக்குது. ஸோ இந்த ஹால் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை விட கொஞ்சம் பெரிய ஹாலு. ஸோ இந்த ஹாலில் நேராக போனோம்னா இங்கே ஒரு சின்ன பால்கனி இருக்குது. ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ இந்த பால்கனி வந்து பார்த்தா அப்படியே இந்த ஃப்ளைஓவர், ஊரப்பாக்கம் ஃப்ளைஓவர் தெரியும். இந்த ஃப்ளைஓவர் கட்டி 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பால்கனி. ஸோ இது வந்து ஃப்ரம் தி பால்கனி ஹாலோட வியூ. இப்போ நம்ம நேராக போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இருக்கிற 3 பெட்ரூமில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த பெட்ரூமுக்கு பேர் மாஸ்டர் பெட்ரூம். சாதாரணமாக பில்டர்ஸ் மோர் தென் 1 பெட்ரூம் வச்சாலே இருக்கிற பெட்ரூமில் எது கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து ஜன்னல் நம்ம திறந்தோம்னா ஊரப்பாக்கம் ஸ்டேஷன். நம்ம நேராக பார்க்குறது வந்து ஊரப்பாக்கம் ஸ்டேஷன். முதல்ல ஒரு காம்பவுண்ட் வால் தெரியும், அது பின்னாடி தெரியாத பிளாட்ஃபார்ம் தான் ஊரப்பாக்கம் ஸ்டேஷன். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது, மேலே ஒரு லாஃப்ட்டு, ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு சின்ன பால்கனி இருக்குது. ஸோ எங்கெல்லாம் பில்டர்ஸ்லாம் வீடு கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருந்தால் அதை வந்து பால்கனியாக ஆக்கிடுவாங்க. அந்த வகையில் இது பால்கனியாக ஆக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ இங்கே வந்து பெட்ரூமை ஒட்டினா போல் ஒரு பால்கனி, ஹாலை ஒட்டின மாதிரி ஒரு பால்கனி. நம்ம நேராக போயிட்டு இருக்குது ஹாலு. அங்கே போயிட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி நேராக பார்த்தா அது வந்து காமன் பாத்ரூம். இது ஹால் முடியும் போது லெஃப்ட்னா இது வந்து வாஷிங் மிஷினுக்காகன ஒரு ஏரியா. மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்ன்றது பொதுவாக யூஸ் பண்ணாத பொருளை வீட்டுக்கு வரவங்க பார்க்காம இருக்கிறதுக்காக மறைச்சி வைக்கிற இடம். அதுக்கான இடம் தான் இது. இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது போன வரைக்கும் ஸ்டடி ரூம்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தா 3 BHKன்னு பேர். பட் ஒன்று பெருசு, மற்ற 2 சின்னது. ஸோ ஆக மொத்தம் இது வந்து 2.5 BHK தான். இங்கேயும் ஷெல்ஃப் இருக்குது, மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது. இது நம்ம முன்ன பார்த்த அந்த வாஷிங் மிஷினோட ஏரியா. நேராக பார்க்குறது காமன் பாத்ரூம். இப்போ இது வந்து இன்னொரு பெட்ரூம். ஸோ இது வந்து along with attached bathroom.
இன்னும் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணல, பெயிண்ட் அடிக்கல. இங்கேருந்து பார்த்தாலும் விண்டோ வழியாக பார்த்தா ஸ்டேஷன் கிட்டே தெரியும். ஒரு காலத்தில் என்ன விளம்பரம் பண்ணோன்னா ஊரப்பாக்கம் ஸ்டேஷனுக்கு மிக மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் விளம்பரம் பண்ணலாம். ஓரளவுக்கு ரெண்டல் வேல்யூ உள்ள இடமா தான் மனசுக்கு படுது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் கேளம்பாக்கத்துக்கு ஒரு ரூட்டு, செங்கல்பட்டுக்கு ஒரு ரூட்டு, பூந்தமல்லிக்கு அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒரு ரூட்டு, நேராக போனால் மவுண்ட் ரோடுற மாதிரி ஒரு 4-வே கனெக்டிவிட்டி இருக்க இடம். ஸ்ரீராம் ஐடிவே, மகேந்திரா சிட்டி, எஸ்டான்ஷியா, சோஹோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்குது, ஒரு லாஃப்ட் இருக்குது. நேரில் போனால் கிச்சன். இது இன்னும் மாடுலர் கிச்சனாக இன்னும் மாற்றப்படவில்லை. தேவைப்பட்டால் மாற்றப்படலாம். இது அன்றைக்கி ஹோமம் பண்ணதோடைய பூஜை பொருட்கள் சாமி படம். ப்ராப்பர்ட்டி வாங்கினது முக்கியமான காரணங்களில் அம்மனுடைய அருளும் உண்டு. மாங்காடு காமாட்சி அம்மன், ஸ்ரீ ராகவேந்திரர், இந்த சிங்க்கு. இங்கே அதே மாதிரி ஷெல்ஃபு, அப்புறம் எல் ஷேப்டு லாஃப்ட் இருக்குது. கிச்சன்லேருந்து ஹாலோடைய வியூ இது. ஸோ பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸு, இது ஹாலு, இது கிச்சன், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இது வந்து இன்னும் ஃபர்னிஷ் பண்ணாத ஸ்டேஜு. ஃபர்னிஷ் பண்ண அப்புறம் இது ஒரு வேறு லுக்குக்கு வரலாம். எல்லாம் பெயிண்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது, நம்ம வேலை வாங்குறதுல தான் இருக்குது. ஸோ fast forward from the beginning, the entrance, hall, hall-oda balcony, master bedroom, நம்ம வாங்கின இடத்துக்கான தனியான ஒரு டெரஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது வெளில இருக்குது மாதிரி. மேலே போனால்
ஸோ இதுதான் ஊரப்பாக்கம் ஃப்ளைஓவர். நேராக ஒரு ஸ்கூல் தெரியும், தேவா அன்னை ஸ்கூல். ஸோ இதுதான் இப்போ நம்ம வாங்கின செகண்ட் ஃப்ளோர் பிரகாஷ் இன்ஸ்டியூட்டுக்கான ஃப்ளாட்.